हाय फ्रेंड्स, இப்போ நாம பைப்பிங் தைக்கிறோம். லைனிங் துணிக்கு பைப்பிங் தைக்கிறோம். அந்த தையல் மேலே கொடுக்கணும். பாட்டு சவுண்டுக்கு இது கேட்குதா கேட்கான்னு தெரியல. பக்கத்தில் கடை இருக்குது. இந்த கடையில் பாட்டு போட்டிருக்குறாங்க. இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணது பேக் தைக் பட்டா திருப்பி விடணும். அப்போ தான் நல்லா ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ கைக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு அரை இன்ச்சு தள்ளி வைக்கிறேன். ஏன்னா கழுத்து பைப்பிங் துணி வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. இந்த கலருக்கு பத்தாமல் இருக்குது. அதனால் போதும். 4 இன்ச்சுக்கு அரை இன்ச்சுக்கு முன்னாடியே நிறுத்திட்டு இது பொதிக்கலாம். பொதிக்கிட்டு இது எப்படி துணி பத்தாதனால நம்ம முன்னாடியே வச்சுக்கலாம். இந்த கலர் வந்து அவ்வளோதான் இருந்துடுது. அதனால் இப்போ பத்த ஓரளவுக்கு வந்துடுச்சு. முன்னாடி அளந்து பார்த்துட்டோம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து சீரி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஜக்கா போடுவோம். இந்த சைடில் இது ஏர்கட் போடுவோம். அது வந்து இது பைப்பிங்னால போடக்கூடாது. அது போட்டால் நல்லா திக்னஸ்ஸாக வராது. போடாமல் தான் தைக்கணும். எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்க லைட்டாக இது பண்ணணும். இந்த அளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கணும். நல்ல பக்கம் திருப்பிக்கணும். இதெல்லாம் எச்சா இருக்குது. இதை இப்படி மடித்து உருட்டி குட்டி பைப்பிங் தெரியுதா? இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து தையல் வந்து லாங்காக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இழுக்கும். நம்ம நெருக்கி தையல் வச்சோம்னா இழுக்காது. இந்த மாதிரி நல்லா உருட்டி இதை எடுத்து கரெக்டாக அந்த எட்ஜிலே போடணும். தையல் வந்து பைப்பிங் துணியில் விழுந்துடக்கூடாது.
ப்ளவுஸ் துணியில் மட்டும்தான் விழுகணும். அதுக்கும் தள்ளியும் விழுகக்கூடாது, பக்கத்துலேயே அதை ஒட்டி. இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணும். ஸ்பீடெல்லாம் தைச்சா இது ரவுண்ட் நெக் டைப்பிங் தான் கொடுக்குறேங்க. ஈஸி நீட்டாக வரோன்னா ஸ்பீடாக தைக்கக்கூடாது, பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக தைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரே மாதிரி மடிப்பு கொடுத்து இழுக்கிறதுக்கு முடியலன்னா இது பின்னாடி லைட்டாக இது இழுத்துட்டு இது பண்ணிக்கணும். நான் வந்து எனக்கு ரொம்பலாம் ஸ்பீடெல்லாம் இது பண்ண மாட்டேன். எந்த ப்ளவுஸுமே பொறுமையாக தான் தைப்பேன். ரொம்ப ஸ்பீடெல்லாம் தைக்கிறதுக்கு நமக்கு செட் ஆகாது. கழுத்தை பொறுத்த வரைக்கும் மெதுவாக தைக்கிறதே நல்லது, இழுக்கவும் கூடாது, இல்லைன்னா கழுத்து அகண்டு வந்துடும், விரிவாக வந்துடும். அதனால் இழுக்கக்கூடாது. பைப்பிங்கை மட்டும் இப்படி வச்சு ஒரு இழுத்துட்டு இப்படி இது பண்ணிவிட்டு கொடுக்கும்போது அப்படியே குளிர கொடுக்கணும். துணி ஒரு துளியும் எடுக்கக்கூடாது தைக்கும்போது. அடுத்து கை வந்து கொஞ்சம் ஈஸி தான், அது நெட்டு தையல் தானே, அப்படியே இது பண்ணி மடித்து இது வேகமாக போட்டுடலாம். அப்படியே ஒரே தையல் தானே, எடுத்து விட்டு இது பண்ணிவிட்டு நல்லா இந்த பைப்பிங் நல்லா உருண்டு வர்ற மாதிரி எடுத்து விட்டு கழுத்து மட்டும் இழுக்காமல் தைக்கணும். அதனால் வந்து பொறுமையாக தைக்கணும். இன்னொரு கை தைச்சிக்கலாம். அதே மாதிரியே இப்படி எடுத்து இப்படி நல்லா வச்சு எடுத்து இது பார்த்தீங்கன்னா அது மேல் பக்கம் வரணும். மேல் பக்கம் வந்து இப்படி மடிச்சு விடணும். மடிச்சுட்டு அப்படியே கொடுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் எட்ஜில் வரணும். பைப்பிங் மேலே விழுந்துடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போயிடக்கூடாது. கரெக்டாக அதை விட்ட மாதிரி கொடுக்கணும். கொஞ்சம் ஸ்பீடாக தைச்சா மிஷின் அதரும், வீடியோ கரெக்டாக விழுகாது. இல்லைன்னா ஸ்பீடாக அடிச்சிடுவேன். கைக்கெலாம் ஸ்பீடாக அடிச்சிடுவேன். கழுத்து மட்டும்தான் பொறுமையாக அடிப்பேன். சரிங்களா? அதறது அதுக்கு பக்கத்தில் தான் செல்லு வச்சுருக்கேன். அதனால் ஃபினிஷிங் கம்பிச்சு பாருங்கள். ஒரே மாதிரி இருக்குங்களா? நீட்டாக பேக்கு, ஃப்ரண்ட்டு, இது கை,
இது வெளிப்பக்கம். நம்ம வேணால் இந்த இடத்துல தையல் போடுறோன்னா போடலாம். இந்த இப்படி இருக்குது, கைக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன், 2 தையல் போடணும்னு கேட்பாங்க. அதனால் இதில் அதே மாதிரி தான் இருக்கும். கையிலுக்கு 2 தையல் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் இப்போ பக்கத்தில் நம்ம தையல் போட்டால் இது நல்லா அமுத்துக்கும். நீட்டாக இருக்குங்களா? துணி வந்து பத்தாதனால கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கிறேன். இங்கேயும் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல இங்கே அப்படி வரைய மாதிரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எம்சிஆர் டெய்லர் ஷாப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.